இவர் சொல்லி ஒரு நம்பிக்கையை விதைச்சு அதுல அவர் மோடி வெற்றி பெற்றதன் அடிப்படையில இவருக்கு பண்ணக்கூடிய கிராட்டிடியூடா தான் பாக்குறேனே தவிர இவருக்கு கைப்பாவையா அவர் செயல்படுறாரு. இப்ப அதை திரும்ப பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. மைனாரிட்டி கவர்மெண்ட் 5 ஆண்டுகளுக்கு இதே அழுத்தங்களோட நீடிக்க முடியுமா அல்லது நீங்கள் சொல்வது போல அவருக்கு இமேஜ் டவுன் ஆகிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்லயும் மைனாரிட்டி கவர்மெண்ட் விஜயும் டிசல்யூஷன் ஆப்ஷனை எடுக்கலாம்ங்கிறது. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்கள் இப்ப சிபி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்கள் பொதுச் செயலாளரின் ஒப்புதல் இல்லாமல் இந்த ஆதரவு தந்திருப்பதாக பேசப்படுது. ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்பட்டால் இதில் எடப்பாடி அவர்களின் நிலை என்பதாக பாருங்க. எடப்பாடி தான் அதிமுக பொதுச் செயலாளர். திரும்ப திரும்ப நான் சொல்றேன். இப்ப திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் மிக அழகாக இப்போது நாட்டில் இன்னமும் போதைப் பொருள் சிக்கல் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்றெல்லாம் சுட்டிக்காட்டிவிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆனாலும் நாங்கள் ஆதரவு அளிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். வந்தவாசி கிருஷ்ணசாமி எனக்கு நல்ல நண்பர், மிகவும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ஒரு பெரிய மனிதர். அவருடைய மகா பொலிட்டிக்கல் பிளட் இருக்குதுன்னு அப்பவே சொன்னேன். விஜய் மேல ஹோப் இருந்ததுனால சீமான் உருவாக்கின பிறப்புக்கும் எல்லா உயிர்ல இருந்து எல்லா இதுமே விஜய்க்கு சாதகமா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்ங்கிற அந்த பிரச்சாரம் எல்லாம் மக்கள் மத்திக்குள்ள தெளிவா போயிட்டு சனாதனத்தை நாங்கள் எதிர்ப்பு என்று சட்டமன்றத்தில் பேசின உதயநிதி அவர்கள் என் மனைவியும் கிறிஸ்துவ உதயநிதியும் விஜயும் மைனாரிட்டி ஓட்ஸுக்கு சண்டை போட்டாங்க. காங்கிரஸ் முதல்ல குத்தினாலும் காங்கிரஸ் இல்லாமலே சிபிஎம் சிபிஐ முஸ்லீம் லீக் திருமாவளவன் வச்சு மைனாரிட்டி ஓட்ஸ் நம்மகிட்ட இருக்கும்னு உதயநிதி ஸ்டாலின் நம்புறாரு. இதுதான் இன்னைக்கு உள்ள கதையா போயிட்டு. பட் இவங்க எல்லாருமே மோடிக்கு ஒரு இதை 2029 ஏற்படுத்திட்டாங்கன்னு நான் கருதுறேன். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். Learn and teach Tamil from worldwide. avayarpadasali.org. உலகெங்கும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள் டிஎன் மீடியாவுக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்ற நல் உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். இன்று நாம் அரசியல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ரவீந்திரன் துரைசாமி ஐயா அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். இன்றைய அரசியல் குறித்து அவரோடு பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம் பாலமுரளிவர்மன். நாட்டில் ஒரு வழியாக இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு முடிந்து ஆட்சி நிலை பெற்றிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் என்று கட்சி தொடங்கும் போது சொல்லப்பட்டது. உண்மையாகவே தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தானா? தமிழ்நாட்டின் அரசின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற விஜய் அவர்கள் தான் உண்மையாகவே முதலமைச்சராக செயல்பட போகிறாரா? அவர் சொல்றாரு நோ பவர் சென்டர், ஒன்லி பவர் சென்டர் விஜய். சினிமா ஹீரோ அசட்டிவா தான் இருப்பாங்க. நீங்க சினிமா ஹீரோங்கிறவரு எத்தனையோ டைரக்டர்கள், எத்தனையோ இசையமைப்பாளர்கள், எத்தனையோ பாடலாசிரியர்கள், வசனகர்த்தாக்கள், கேமராமேன், பலதரப்பட்ட பின்னணியிலிருந்து வந்த பலதரப்பட்ட அனுபவங்களும் அறிவு உள்ளவங்களோட அறிவை கிராஸ் பண்ணி வரக்கூடியவங்க தான். ஸோ தே நோ திங்ஸ் வெதர் இட் இஸ் ரஜினிகாந்த் ஆர் சிவகார்த்திகேயன் ஆர் விஜய் ஆர் சூர்யா ஆர் கமலஹாசன் or maybe the hero, they can gather craft knowledge from many people. ஸோ அதனால அவர் ஹீரோவா இருக்கும் போதும் ஹீரோயிசத்தோட தான் படத்துக்குள்ள வந்தார். சில படம் தவிர ஹீரோயிசம் தான் அவருக்கு மெயினா. அது ஆப்லேட்டு ஒரு 10-12 வருஷமா ஃபுல் ஹீரோயிசம்னு சொல்லும் போது டைரக்டர் இருந்தாலும் அவர் தான் டைரக்டருங்கிற லெவல்ல தான் அது இருக்கும். ஸோ ஹீஸ் காலிங் த ஷாட்ஸ். ஐ திங்க் ஸோ ஹீஸ் காலிங் த ஷாட்ஸ். நான் அந்த இடத்துக்குள்ள அவர் சொல்றதை நான் நம்புறேன். ஹீஸ் காலிங் த ஷாட்ஸ். இது ஒரு நல்ல பார்வை தான். இது ஒரு புதிய என்னோட பார்வை அதுதான். நீங்க இப்போ ரட்டன் வெற்றிவேல் அவரு கொடுத்தாருன்னா என்ன பொறுத்தளவு ஒரு செங்குந்தர் சமூக சேர்ந்த ஒரு சகோதரர் கோரிட் மேபி ஒரு பவர் சென்டர்ல நம்பர் 2 பொசிஷன்ல ஒரு பெரிய ஆளு விஜய கொண்டு வந்தவருங்கிற அந்த அந்தஸ்தை அவரு காட்டியிருக்காருன்னு தான் நான் பாக்குறேன். அதுல இவர் சொல்லி ஒரு நம்பிக்கையை விதைச்சு அதுல அவர் மோடி வெற்றி பெற்றதன் அடிப்படையில இவருக்கு பண்ணக்கூடிய கிராட்டிடியூடா தான் பாக்குறேனே தவிர இவருக்கு கைப்பாவையா அவர் செயல்படுறாருங்கிற. இப்ப அதை திரும்ப பெற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது. மைனாரிட்டி கவர்மெண்ட் சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் நாங்க விட்ரா பண்ணுவோம்பாங்க, மற்றவங்களும் நாங்க விட்ரா பண்ணுவோம்பாங்க. அப்போ அது பிரச்சனை ஆகும். ஸோ அது ஹெக்டே கவர்மெண்ட் மாதிரி தான். கம்யூனிஸ்ட்காரன் ஒன்னு சொல்லுவான், கம்யூனிஸ்ட் பெங்களூர்ல ஜெயித்த பிஜேபி காரன் ஒன்னு சொல்லுவான். ஹெக்டே இந்த பிரச்சனையை வேண்டாம், பங்காரப்பா கிண்டல் அடிப்பாரு, இந்த பிரச்சனையை வேண்டாம்னு மெஜாரிட்டி காட்டினதும் டிசால்வ் பண்ணிக்கிட்டு திரும்ப
மைனாரிட்டி கவர்மெண்ட் மாத்தி மெஜாரிட்டி கவர்மெண்டா கொண்டு போனாரு. இப்ப மைனாரிட்டி கவர்மெண்ட்னால சட்டசபையிலே விஜய் டல்லா தான் இருக்கிறாரு, அதான் ரொம்ப சோகமா தான் இருக்கிறாரு. சோ அவருக்கு தெரியுது உதயநிதி ஸ்டைன் பண்றாரு, அவுட்ஸ்டாண்டிங்கா போறாரு உதயநிதி ஸ்டாலின், கம்பேரிட்டிவே இல்ல, எக்ஸ்ட்ராடினரியா ஸ்டைன் பண்றாரு. காரணம் உதயநிதி ஆர்ம்ஸ் அண்ட் அம்யூனிஷன் இருக்குது. விஜய் கிட்ட விஜய்க்கு திறமையை நான் குறிச்சு மதிப்பிடல. அது he has to establish in coming days. இன்னைக்கு விஜய் வந்து ரிசீவிங் எண்ட்ல இருக்கிறாரு, மைனாரிட்டி கவர்மெண்ட்ல இருக்கிறாரு. காமராஜ் ஒரு குதிரை பேரம், இவரு அதிமுக டிசிடன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் இவரு பார்த்திருக்கிறாரு. சோ இது எல்லாமே திமுக கூட்டணியில இருக்குன்னு சொல்லக்கூடிய கட்சிகள் ஆதரவுல கவர்மெண்ட் ஓடுது. அந்த 8 சிபிஎம் 2, சிபிஐ 2, விடுதலை சிறுத்தைகள் 2, முஸ்லீம் லீக் 2, இவங்கெல்லாம் நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கும். ஸ்டாலின் சொல்லிட்டாரு பாஜக கையில அரசு பேரக்கூடாது. இன்னும் என்னையா பாஜக இருக்கு உங்களுக்கு எல்லாம் சொன்னாங்கிறீங்க. சரி, ஓகே, அது உங்க உரிமை. 2 பேருமே இந்த முஸ்லீம் ஓட்டு, இந்த கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்கு தான் விஜய் அடிச்சுக்கிறாரு, உதயநிதி அடிச்சுக்கிறாரு. சிறுபான்மை 2 பேருமே அலறாங்க. ஓகே, சனாதனம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறாரு, சொல்லிக்கிட்டு சிறுபான்மை மைனாரிட்டி கவர்மெண்ட். எஸ், மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே அவர், மைனாரிட்டி கவர்மெண்ட் அவர் சொல்றாரு. நீ சனாதனத்துக்கு பின்னா பேராதன்னு இவர் சொல்றாரு. அப்போ அந்த மைனாரிட்டி ஸ்போர்ட்ஸுக்கு தான் விஜயும் குறி வைக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் குறி வைக்கிறாரு. நானும் ஒரு கிறிஸ்டின் தான், என் ஒய்ஃப் கிறிஸ்டின் தான் இவரும் சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த கட்டம் வந்து விஜய வந்து டிஃபென்சிவ்ல தள்ளுது. இவர் வந்து எகிரி அடிக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின். பாருங்க, யார் வேணாலும் உலகம் ஃபுல்லா போட்டு பாருங்க, உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ்ட்ராடினரியா ஷைன் பண்ணியிருப்பாரு. எக்ஸ்ட்ராடினரியா உதயநிதி ஸ்டாலின் ஷைன் பண்ணார். பார்த்துதான் படிச்சாலும் கூட பாயிண்ட்ஸ் டக்குன்னு வைக்கிறாரு. உங்களுக்கு சேஞ்ச் அதெல்லாம் ரொம்ப கலைஞர் மாதிரி ஒரு பன்னிங் ஆஃப் ஃபேக்ட்ஸ்ல போட்டு ரொம்ப ஜாலியா பேசிட்டு வெளிநட பண்றோம். உங்க அரசை நாங்க டாப்பிள் பண்ண விரும்பல, நாங்க வெளிநடப்போம்னு சொல்லிட்டு போறாரு. இவர் மைனாரிட்டி அரசுங்கிறத அவர் கிண்டல் பண்றதை ஏற்றுக்கிட்டு தானே போக வேண்டியது இருக்கு. அப்போ விஜய்க்கு ஒரு தன்மையும் ஒரு கன்ஃபரன்டேஷனுக்கு போகாம கன்சிலேட்டரி ப்ரொசீடிங்ஸ்ல அவர் நின்னாரு. அதுவும் நான் வந்து தவறு நான் சொல்ல வரல. பட் அண்டர் கம்பல்ஷன் he has to behave like that. சோ அவருக்கு வந்து கை கட்டுறது வாய் கட்டாத சூழ்நிலை, மெஜாரிட்டி காட்டிட்டாரு. அப்ப விஜய்க்கு இப்போ ஒரு வெப்பன் கையில இருக்குது. ராமகிருஷ்ண ரெட்டி பண்ணது மாதிரி அவர் நினைச்சா டிசால்வ் பண்ணிடலாம். whether he avail that option or not, it is up to him and he has to decide. He has the capacity to decide. அவர்கிட்ட இருக்கவங்க பாதி பேர் டிசைட் பண்ண சொல்லலாம், பாதி பேர் இவ்வளவு தானே செலவழிச்சு நம்ம இப்படி எல்லாம் என்ன போகும்னு பாதி பேர் அதுக்குள்ள நெகட்டிவா இதுன்னு சொல்லலாம். பட் அவர் வந்து டல்லா இருக்கிறதுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவுட்ஃபிட் பண்றதுக்கு காரணம் மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறது தான். இன்னைக்கு வந்து அந்த அஸ்ட்ராலஜர், அதுல என்ன இருக்கு, அஸ்ட்ராலஜர் போட்டது அவருக்கு உரிமை. பட் அத வித்ரா பண்ணக்கூடிய அளவுக்கு பிரஷர் கொடுத்து கம்யூனிஸ்ட் விசிக எல்லாம் கொடுத்து பண்ணிட்டாங்கன்னா மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறதும் காரணம். அப்ப அரசின் முதல் தோல்வியாக இது பார்க்கப்படுகிறது. அதான் என்னன்னா, நீங்க சொன்னது போல மைனாரிட்டி அரசு என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் எந்த தீய சக்தியை எதிர்த்து இவர் வந்து கட்சி ஆரம்பித்து ஆட்சிக்கு வந்திருக்கிறார்களோ, இந்த நிர்பந்தத்திற்காகவே அவர் எல்லாருடையும் அதே அணியில இருக்கிறவங்களோட சேர்ந்து இந்த ஆட்சி அமைக்கும் போதே அவருக்கு இந்த அழுத்தங்கள் வரும் என்று தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ இது 5 ஆண்டுகளுக்கு இதே அழுத்தங்களோட நீடிக்க முடியுமா, அல்லது நீங்கள் சொல்வது போல அவருக்கு இமேஜ் டவுன் ஆயிட்டு தான் இருக்கும். ஒவ்வொரு அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ்லயும் மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறத வந்து தெள்ள தெளிவா உதயநிதி ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் வந்து அதுல அவுட்ஃபிட் பண்ணிட்டு ஸ்கோர் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரிதான் வந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். அப்ப அதை ஓவர் கம் பண்றதுக்கு ராமகிருஷ்ண ஹெக்டே முடிவை எடுக்கலாம். ஏன்னா ராமகிருஷ்ண ஹெக்டேக்கு வந்து ஆல் இந்தியா ஆஸ்பிரேஷன் இருந்தது. அன்னைக்கு ராஜீவ் காந்தி மிகப்பெரிய வாக்கெடுத்து வரும்போது அவர் காங்கிரஸ் இருந்த ஒரு ராமகிருஷ்ண ஹெக்டே. அப்போ நம்ம ஒன்றவர்கள்லாம் வேர் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் டு ராஜீவ் காந்தி, ஹியர் இஸ் தி ஆல்டர்னேட்டிவ் டு ராஜீவ் காந்தி, ராமகிருஷ்ண ஹெக்டே இந்திய அளவில் ஒரு ஆல்டர்னேட்டிவா பார்த்தோம். அப்ப இந்திய அளவுல ஒரு ஆல்டர்னேட்டிவா வரக்கூடிய ஒரு தலைவர், தென்னிந்திய அளவுல ஒரு அரசியல் பிளே பண்ணக்கூடிய விஜய் மைனாரிட்டி கவர்மெண்ட்ல கம்யூனிஸ்ட் கிட்டையும் விசிகிட்டையும் லாக் ஆகி இருக்க முடியாது. சோ ராமகிருஷ்ண ஹெக்டே அன்னைக்கு சிபிஎம் அவங்க ஆதரவும் பிஜேபி ஆதரவு, பெங்களூர் சிட்டில எடுத்த பிஜேபி ஆதரவுலையும் அவர் சர்வே பண்ணும்போது இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் பங்காரப்பா வந்து நக்கல் நையாண்டி அடிச்சு உசர்பர் கிராப்பர் அந்த மாதிரி எல்லாம் பங்காரப்பா அடிக்கும் போது நான் மக்களுக்கு மேண்டேட் பெற்று தனி மெஜாரிட்டிக்கே வரான்னு பெங்களூர் பசவகுடி தொகுதியில 50,000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றி பெற்ற பிறகு டிசால்வ் பண்ணிட்டு மீண்டும் தனி மெஜாரிட்டில வந்தாரு. விஜயும் டிசல்யூஷன் ஆப்ஷனை எடுக்கலாம்ங்கிறது என்னோட ஒரு கருத்து. இட் இஸ் அப் டு விஜய் டு டிசைட். இட் இஸ் ஹிஸ் ப்ரெரோகேட்டிவ். பட் நான் ஒரு லெவல்ல அசஸ் பண்றேன். அது எடுக்கலன்னா அவருக்கு இமேஜ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே ரொம்ப டவுன் ஆகும். இப்பவே அவர் ஒரு ஸ்டெடியான இது இல்லாம அவரோட ஒரு லாயலிஸ்டான அவரோட வெற்றிக்கு ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்த அவர் வெற்றிவேல், ரிட்டர்ன் பண்டிட் வெற்றிவேல், அவரை வந்து
சேக் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கிறார் இல்லையா? இமேஜ் வலயத்துல அவரை சேக் பண்ணதுக்கு உள்ளுக்குள்ள லாபிகள் ஒர்க் பண்ணிருக்காங்க. கொலை குற்ற வழக்கெல்லாம் இருப்பதாக கூட இப்ப செய்திகள் பழைய பத்திரிகைகளை எடுத்து போடுறாங்க. அது அலிகேஷன்ஸ் பல இருக்கும். என்ன பொறுத்தவரை ஒரு செங்குந்தர் சமூகத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் ஒரு பெரிய லெவல்ல ஒரு இதுல வராருன்னா, ட்ரூ டு மை பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ் ஐடியாலஜி, நான் அவர் அந்த பதவி வரும்போதே நானே அதை சொன்னேன். ஒரு டாக்டர் போடலாம், இன்ஜினியர் போடலாம், ஆடிட்டரை போடலாம், யார் வேணாலும் போடலாம், ஒரு ஜோசியரை போட்டிருக்காரு, அவருக்கு உரிமைன்னு தான் நான் சொன்னேன். பட் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க யார் வேணாலும் போடுங்க, உங்க அரசு இதுல ஜோசியர் எப்படி போடலாங்கிறதா மற்றவங்க ஒரு ஆர்குமெண்டா வச்சாங்க. ஆர்குமெண்ட் அதுல வேற விதமா இருந்தாலும் மற்றவங்க ஒரு ஆர்குமெண்டா வச்சாங்க. பப்ளிக் இமேஜ்ல வந்து நாம டவுன் ஆகுறோம், ஒரு இதை விசாரணை பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் நாமினேஷன்ல விஜய் வந்து பின்னடைவை சந்திக்கிறார்ல. போய் மெஜாரிட்டி கவர்மெண்ட் இருந்துன்னா அவரு சிபிஎம் விமர்சனத்தையோ சிபிஐ விமர்சனத்தையோ இவரு குதிரைய மந்திரி சபையில சேர்த்தங்கிற கார்த்திக் சிதம்பரம் விமர்சனத்தையோ சசிகாந்த் செந்தில் விமர்சனத்தையோ தூக்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. அப்போ கவர்மெண்ட் அவங்கள நம்பி இருக்குதுன்னு சொல்லும் போது அவங்க விமர்சனத்துக்கு வெயிட்டேஜ் கொடுத்து தன்னோட நாமினேஷனே அவர் வித்ரா பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. இதுதான் ஒவ்வொரு காலகட்டங்கள்லயும் விஜய்க்கு வந்து இதை ஈடுஆகி அட்ஜஸ்ட் பண்ணி தான் இது போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதனாலதான் அவர் முகத்துல ரொம்ப சோபரா டல்லா இருந்தாரு. ஒரு கிரிகரிசியா இல்ல, ஒரு எஃபர்வசன்ட் பர்சனாலிட்டி இல்ல, ரொம்ப டல்லா ஒரு சாஃப்ட் நோட்ல அவர் இருந்தாருன்னு சொன்னாருன்னா அது காரணம் மைனாரிட்டி கவர்மெண்ட். இப்ப நீங்க என்ன அடுத்தால 24 பேர் இதுல வந்து மந்திரி பதவி கொடுக்கும் போது நேரத்தை ஆர்கே பேசிட்டாரு, டிஏவிசி கேஸ் இருக்கு அங்க இருக்குன்னு சொல்லும் போது, அப்ப நீங்க தூய சக்தின்னு சொன்னது எல்லாமே இதுங்கிற லெவல் எல்லாருமே இன்னைக்கு வந்து இதே ஒரு நிமிஷத்துக்குள்ள இன்னைக்கு இயேசுநாதருக்கு மாடலா இருந்தவர் யுவதாஸுக்கு மாடலா வந்துட்டாருன்னு ஒரு நிமிஷத்துல தூக்கி போட்டுருவாங்க. அப்போ அந்த இடத்துல he has to circumvent his moves. இப்போ இன்னைக்கு வந்து அவர் மெஜாரிட்டியை நிரூபிச்சுட்டாரு. அடுத்த கட்டம் இப்படி ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப் கூட எடுக்க ஒரு வாய்ப்பு இருக்குன்னு நான் யூகிச்சு சொல்றேன். அதர்வைஸ் அவருக்கு இமேஜ் வளையும் இந்த கூட்டணி கட்சிகளால அவரோட இமேஜ் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கும். திஸ் இஸ் த ரியாலிட்டி. அதிமுகவில் ஏற்பட்டிருக்கிற குழப்பங்கள், இப்ப சிவி சண்முகம் மற்றும் எஸ்பி வேலுமணி அவர்கள் பொதுச் செயலாளரின் ஒப்புதல் இல்லாமல் இந்த ஆதரவை அவர்களுக்கு தந்திருப்பதாக பேசப்படுகிறது. அப்போ இதுல வந்து செங்கோட்டையன் இப்போ எல்லாருமே பல முறை பலரால் அதிமுக உடைக்கப்பட்டாலும் கூட இந்த முறை செங்கோட்டையன் எடுத்திருக்கிற நகர்வுகள் தான் அங்கு ஏற்படுத்தி இருக்கிற இந்த சிக்கல்கள் என்று பேசப்படுகிறது. செங்கோட்டையன் அதிமுக அரசியல்ல ஃபுல் கான்டாக்ட் உள்ளவர் சீனியர் சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன் தான். செங்கோட்டையன் வந்து சிஎம் ஆகிட்டு தான் நம்மளும் ஒரு கட்டத்துல சசிகலா வர்சஸ் செங்கோட்டையன்ல ஜெயலலிதா அடுத்தபடியா இருக்குன்னு தான் ஒர்க் பண்ணோம். சூழல் வந்து டக்குனி மாறிச்சு, சசிகலா கை ஓங்கிச்சு. அப்புறம் செங்கோட்டையன் இல்லாம சசிகலா அரசியல் பண்ண முடியாதுன்னு ஒரு சூழ்நிலை வரும்போது செங்கோட்டையன் காம்ப்ரமைஸ் பண்ணி மந்திரி கட்சி பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க. அவரும் சசிகலாவுக்கு லாயலா தான் இருந்தாரு. அப்படி சசிகலாவுக்கு லாயலா அவர் இருக்கிறது தான் எடப்பாடிக்கும் அவருக்கு பிரச்சனையாச்சு. எடப்பாடி செங்கோட்டையன் முதலாச்சு, செங்கோட்டையன் சீனியர், எடப்பாடி ஜூனியர். காலம் வந்து செங்கோட்டையனை தாவேக்காவுக்கு அனுப்பி தாவேக்காவுக்கு பல வேட்பாளர்கள் கிடைக்கிறதுக்கும் அதிமுக டிசிடன்ஸ் வேட்பாளராகும் அது வெற்றியும் கொடுத்து எதிர்பாராத இது கொடுத்து அதிகாரத்துல செங்கோட்டையனை கொண்டு வந்துட்டு. சோ பொலிட்டிக்ஸ் திங்ஸ் ஆர் நாட் டெலிபரேட்லி மேட், சிம்பிளி அக்கர். அந்த மாதிரி சிம்பிளி அக்கர் ஆயிட்டு அந்த பவரை பயன்படுத்தி அவர் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தானே செய்வார். சோ எடப்பாடி இவருக்கு எதிராக பேசினது அந்த வீடியோ இருக்கு, புண்ணாக்கு இருக்கு, தெருப்படுத்தி அதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம். நான் அந்த மாதிரிப்பட்ட எந்த இதுக்குமே நான் பேச மாட்டேன், இது பண்ண மாட்டேன். சோ நான் அதை கண்ட்ரோல் பண்றேன். அப்பவும் கண்ட்ரோல் பண்ணு, இப்பவும் கண்ட்ரோல் பண்றேன். சோ இதெல்லாம் பண்ணும்போது அவரு எடப்பாடிக்கு எதிராக ரிட்டாலியேட் பண்ணுவாரு. தான் இருக்கக்கூடிய விஜய ஸ்ட்ரெங்தன் பண்ணதுக்குள்ள வேலையை அவர் பார்க்க தானே செய்வாரு. இப்ப எல்லாரையும் என்ன பண்ணுவாரு, டிசைட் பண்ணுங்க, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம், விஜய் ஜெயிக்க வச்சிருவாரு, மத்திய பிரதேசம் நடந்திருக்கு, அந்த மாதிரிப்பட்ட வேலையை அவர் பார்க்க தானே செய்வாரு. அந்த கோரிக்கை வைக்கப்பட்டதாகவும் அது சிவசண்முகம் மறுத்ததாகவும் சொல்லப்படுகிறது. முதலமைச்சராக எல்லாரையும் தேடி போய் சந்தித்த விஜய் அவர்கள் எடப்பாடி பழனிசாமிகளை சந்திக்காததும் சட்டமன்றத்திற்குள் அவரை எதிர்கொள்வதில் அவர் எப்போதும் போல இந்த நீங்கள் சொல்கிற காரணங்களோடு அணுகுவதும் ஒரு முதலமைச்சருக்குரிய பண்பாக இருக்கக்கூடியதா? இல்ல, அதை எடப்பாடி பழனிசாமியும் சரியாதான் எதிர்கொள்றாரு. நம்ம 2026 நம்ம வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் நம்ம அரசியலை பண்ணணும். அம்பேத்கர் சொல்ற மாதிரி ஐடென்டிஃபை த எனிமின்னு சொல்லும் போது எடப்பாடி பழனிசாமி தான் நம்ம எதிரின்னு சொன்னோம். அது நம்ம ட்ரூ டு அவர் வேர்ட்ஸ் நம்ம அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தணும் தென் மாவட்டத்துல. அது ஃபேக்ட் 24 சரி 26 சரி களத்துக்குள்ள அவருக்கு எதிரான அரசியல் பண்ணோம். பட் காலேஜ் போது விழுந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு விழுந்த ஓட்டு. அது நம்ம மறுத்துட்டு பேசக்கூடாது. 26 மே 4க்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான். அந்த அவர் பாஜக கூட சேர்ந்தது, 10 தோழி பழனிசாமி ஆனது, இது முகமூடி போட்டு அங்க போனது, அண்ணாமலை நீக்கம், 2 ஜாதி கட்சின்னு நான்
ஓப்பனாட்டே சொன்னேன். 2 ஜாதி கட்சி சமூக நீதி சூறையாடல்ங்கிறத தெளிவா சொன்னேன். விஜய்க்கு அதிரடி 35 விழுக்காடு வாக்கு செங்கோட்டையன் இவங்க மூலமா, சத்யபாமா, லோகேஷ் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை சொல்லி விஜய் ஒரு அதிரடி தாக்குதலை கொடுத்தது. தென் பாமகவுல டாக்டர் ராமதாஸோட அந்த இது சசிகலா அம்மையார் இவருக்கு துரோகத்தை பற்றி பெருசா பேச வந்தது. உதயநிதி ஸ்டாலின் எல்லா இடமும் சசிகலா அம்மையார் காலில் விழுந்ததை காட்டி காட்டி போட்டோ காட்டி இவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணது. எகெயின்ஸ்ட் ஆல் தீஸ் தாட்ஸ் அவர் வந்து இன்னைக்கு 27 விழுக்காடு ஓட்டு அவர் தலைமை கிடைச்சதுன்னா அவரை லீடரா எடுத்துக்கிட்டு விழுந்த ஓட்டுங்கிறத நாம ஒத்துக்கிட்டு பேசினாதான் நம்ம அரசியல் வந்து கரெக்டா இருக்கும். அந்த இடத்துல தான் முதலமைச்சர் அவருக்குரிய மரியாதையை தர மறுக்கிறார். கொடுக்கணும் கொடுக்காதது தவறு தான். லைக் இட் ஆர் நாட் அவர் வந்து 20 விழுக்காடு பலம் கொண்ட ஒரு லீடர் ஆயிட்டாரு. குறிப்பா வன்னியர் சமூகம் வந்து அவரோட கொங்கு வேளாளர் சமூகத்தை விட அவருக்கு பேக் பண்றாங்க. காரணம் 10.5 கொடுத்தாருங்கனாலதான். ஏன் 92,000 ஓட்டுல வித்தியாசத்துல அவர் ஜெயித்திருக்காரு எடப்பாடியில. வேற யாரு? வடக்கு மாவட்டங்கள்ல முழுக்க அதிமுக வந்து வெற்றி பெற்றுவதற்கு அது ஒரு காரணம் இருக்கு. பெரிய அளவுல வெற்றி பெற்றது காரணம் வன்னியர் சமூகம் தான் காரணம். வன்னியர் ஒரு ஃபைட்டிங் கம்யூனிட்டி. அது அவங்க வன்னியகுல சத்திரியாஸ் ஆர் ஃபைட்டர்ஸ். அவங்க வந்து தங்களுக்கு வாக்களித்த, தங்களுக்கு கௌரவத்தையும் அந்தஸ்தையும் கொடுத்து 10.5 கொடுத்த எடப்பாடி கூட அவங்க வந்து 3வது எலெக்ஷன்ல நிற்கிறாங்க. இட் இஸ் எ ஒண்டர். அவங்க வந்து அதை ஒரு பிரஸ்டீஜாட்டே எடுத்து நிற்கிறாங்க. அது இன்னைக்கு அன்பழகன், தென் வீரமணி, சி.வி. சண்முகம் போன்றவங்க எடப்பாடிக்கு ரிவோல்ட்டா இருந்தாலும் அந்த கம்யூனிட்டி எடப்பாடிக்கு உள்ள 92,000 வாக்கு வித்தியாசத்துல அவர் வெற்றி பெற வைக்கிறாங்கன்னா அந்த கம்யூனிட்டி பேக்கிங் அவருக்கு தெளிவா இருக்கு. தாவேக்காவில கூட அதிகப்படியான வன்னியர்கள் வெற்றி பெற்ற பிறகும் கூட வன்னியர்களுக்கு அமைச்சர்கள் வழங்கப்படவில்லை என்று சொல்லப்படுது. இல்ல, அது எக்ஸ்பான்ஷன்ல கொடுப்பாருன்னு நான் கருதுறேன். ஒருவேளை இவர்கள் வருகைக்காக காத்திருக்கிறதா மேபி இருக்கலாம். அது என்ன ஸ்ட்ராட்டஜின்னு தெரியல. இவங்க வேலுமணி, சி.வி. சண்முகம், அன்பழகன், வீரமணி எல்லாம் வந்த பிறகு இவங்களுக்கு கொடுக்கலான்னு பண்றாரா? அவர் என்ன பண்றாருன்னு தெரியல. அதுல இவங்களுக்கு கொடுக்கறதுல டிஏவிசி கேஸ் இருக்குன்னு ஆர்கே அரசியல் விமர்சகர் வந்து நேத்து நான் இருந்த நியூஸ் 18ல டிஏவிசி கேஸ்களை பற்றி எல்லாம் பெரிய அளவுக்குள்ள பேசினாரு. சோ பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ், இமேஜ் ரெண்டுல விஜய் எந்த சைடு நிற்கிறாருன்றத டு பி சீன். பிராக்டிகல் பொலிட்டிக்ஸுக்கு, ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்கு வேலுமணி வேணும், 25 எம்எல்ஏக்கள் வேணும். பட் இமேஜ் வளையத்துக்குள்ள அரசியல் விமர்சகர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் கடுமையா இது பண்றாங்க, சொல்லிட்டு தான் இருப்பாங்க. நமக்கு பிராக்டிகல் பொலிட்டிக்ஸ்ல ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கவர்மெண்ட்டுக்கு தேவையான முடிவு எடுக்கலாம். இட் இஸ் அப் டு தி லீடர் விஜய் டு டேக் டிசிஷன். இப்ப திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் சட்டமன்றத்தில் மிக அழகாக இப்போது நாட்டில் இன்னமும் போதைப் பொருள் சிக்கல் இருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதெல்லாம் சுட்டிக்காட்டிவிட்டு சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு ஆனாலும் நாங்கள் ஆதரவு அளிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த நிலைப்பாடு குறித்து இல்ல, சகோதரி சௌமியா அன்புமணி விநாயகத்துக்கு பேத்தி. ஆமா, ஐயா அந்தவாசி கிருஷ்ணசாமி எனக்கு நல்ல நண்பர், மிகவும் மரியாதைக்கும் பாசத்துக்கும் உரிய ஒரு பெரிய மனிதர். அவருடைய மகா பொலிட்டிக்கல் பிளட் இருக்குதுன்னு அப்பவே சொன்னேன். அவங்க வெற்றி பெற்றிருந்தா எம்ஓஎஸ்ஆ கூட ஆயிருப்பாங்க. அவங்க வெற்றி பெற்றதுக்கு வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, அன்புமணி அறிக்கையை வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்புங்கிற இதை கொண்டாரு. அவங்களுக்கு இஷ்யூ இருக்கு. அன்புமணி இஸ் ஹேவிங் எ பர்னிங் இஷ்யூ. அந்த கம்யூனிட்டியும் நிற்கும். சோ இன்னைக்கு விஜயோட இந்த வளர்ச்சி வேகத்துல விஜய்க்கு குறைவா வாக்கு கிடைச்ச கம்யூனிட்டி 2 கம்யூனிட்டி தான். ஒன்னு வன்னியர் கம்யூனிட்டி, இன்னொன்னு முஸ்லீம்கள். புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டின் நாடார்ஸும் போடல, அவ்வளவா கேத்தலிக் போட்டாங்க. சோ இந்த 2 கம்யூனிட்டியில தான் விஜய்க்கு வந்து குறைவான ஓட்டு. அதுல வன்னியர் கம்யூனிட்டி பிரதானமா இருக்கு. பிகாஸ் அவங்க இஷ்யூ சென்ட்ரிக்கா இருக்கிறாங்க. அவங்களுடைய 10.5 இந்த இஷ்யூ எடுத்து 4 எம்எல்ஏக்கள் ஜெயித்துட்டாங்க. அதை எடுத்துட்டு அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. ஏன்னா 52ல சுதந்திரம் நாடுங்கிற அளவுல போகும்போது கூட அவங்களுக்குள்ள உரிமைக்காக நின்று 19, 6, 25 எம்எல்ஏக்களை தனியா எடுத்தவங்க ராமசாமி படியாச்சியும் மாணிக்கவேல் நாயக்கரும். சோ அவங்களுக்கு அந்த ஜீன்ல அது இருக்குது. அது இவங்க பொலிட்டிக்கல் ஃபேமிலில இருந்து வந்தவங்க சௌமியா அன்புமணி கரெக்டா தான் நிலைப்பாடு எடுக்கிறாங்க. சௌமியா அன்புமணி சட்டசபையில இந்த நிலைப்பாடு எடுக்கிறதுக்கு முன்னாடியே அன்புமணி வந்து அறிக்கையே வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாட்டு 2 விஷயங்களை பாராட்டிக்கிட்டு ஒரு விஷயத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பா அவங்க வந்துட்டாங்கன்னா அந்த இஷ்யூ எடுத்து அவங்க ஃபைட் பண்ணுவாங்க. விஜய் தான் சொன்னபடி ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதை செட்டரேட் பண்ணி யாருக்கும் பாதகம் இல்லாம டிரான்ஸ்பரண்டா நியாயமான இதை செய்வாருன்னு எதிர்பார்க்கிறேன். இப்போ பிரேமலதா அவர்கள் திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வந்து ஏற்கனவே ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, நீங்க சொன்னது போல விசிகா, இடதுசாரிகள். ஆனால் பிரேமலதா அவர்கள் மிக தெளிவாக சட்டமன்றத்தில் வந்து இங்க விரை பேரம் நடந்தது அவமானம் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்றாங்க. அதை விஜய் அவர்கள்
குதிரை வேகம் என்று சொல்கிறார். ஆனாலும் இதை கண்டிக்கத்தக்கது, இது அவமானத்துடைய தலைகுனிவு என்று தெளிவாக பேசியிருக்கிறார் பிரேமலதா. ஒருவேளை திமுக மிக தெளிவாக சகோதரர் தமிம் அன்சாரி மற்றும் பிரேமலதா போன்றவர்களை இந்த நிலைப்பாடையும், பிசிக கம்யூனிஸ்ட் போன்றவர்களை இப்படியான ஒரு ஆதரவு நிலைப்பாடை எடுக்க வைத்து ஒரு மிக முக்கியமான ஒரு விளையாட்டை செய்கிறதா? இல்ல, அவங்க கம்யூனிஸ்டுகளும் விசிகாவும் இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கும் விஜய் விழுந்துட்டாருன்னா பிஜேபி கண்ட்ரோல்ல கவர்மெண்ட் போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கொள்கை அதுதான். சோ அவங்க அந்த நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. தமிம் அன்சாரி கொஞ்ச காலத்துக்கு பிறகு ஸ்டாலினை நம்பி ஜெயித்தவர், ஸ்டாலின் கூட 100% லாயலா இருக்கிறாங்க. தேமுதிக பொறுத்தவரை ஈக்வி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணக்கூடியவங்க தான். பிஜேபி கூட 2014, 19, 24 3 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அலையன்ஸ்ல 24 அதிமுக கூட 2 பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட அலையன்ஸ்ல இருந்த ஒரு கட்சி தான். 2014 பிரேமலதா அம்மையாரோட உழைப்ப ஆட்சிக்கு வந்த பிரதமர் தெள்ள தெளிவாகவே பாராட்டி இருக்கிறார். சோ அவங்க பிஜேபி எதிர்ப்புங்கிற அந்த எதிர்ப்புல நிற்க மாட்டாங்க. ஒரு ஈக்வி டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணக்கூடிய ஒரு கட்சி. இந்த கட்சிகள் இந்தியன் யூனியன் முஸ்லீம் கேட்க வேண்டாம். சிபிஎம் சிபிஐ ஐடியாலஜிகள் எதிரி. சகோதரர் தொல் திருமாவும் ஒரு 25 வருஷமா பிஜேபிக்கு எதிராக இருக்கிறாங்க. இந்த 4 பேரும் 8 வாக்குகளும் பிஜேபி எதிர்ப்புங்கிற அடிப்படையில அவங்க பிஜேபியை தமிழ்நாட்டுக்குள்ள விட்டுறக்கூடாதுங்கிற லெவல்ல இருக்கிறாங்க. இவங்க தமிம் அன்சாரி முழுக்க ஸ்டாலினுக்கு லாயலா இருக்கிறாங்க. பிரேமலதா அம்மையார் அந்த ஆன்டி பிஜேபிங்கிறதுல ஒரு எண்ணம் கொண்ட ஒரு கட்சி கிடையாது. ஈக்வி டிஸ்டன்ஸ் பண்ணி செயல்படுறவங்க தான். யார் கண்டா நாளைக்கு பிஜேபியால கூட அவங்க ஒரு எம்எஸ் ஆகக்கூடிய ஒரு நிலைமை நாட்டில் வரலாம். ஒருத்தர் தான் பார்க்கணும். எல்லாம் சினிமா மோகத்தினால் இந்த ஆட்சி அமைந்துவிட்டது என்று சொன்னார்கள். ஆனாலும் நீங்கள் அதுக்குள்ள நிறைய கணக்குகள் சொல்றீங்க. சிறுபான்மை வாக்குகள், அதுக்கு இவர்கள் செய்த வேலைகள், பல சினிமா பாப்புலாரிட்டிங்கிறது ஒரு நம்பிக்கையை கொடுத்தது, ஹோப்பை கொடுத்தது. 214 போட்டது ஒரு ஹோப்பை கொடுத்தது. சினிமா பாப்புலாரிட்டி ஒரு ஹோப்பை கொடுத்தது. விஜய்க்கு பேச்சு ஒரு ஹோப்பை கொடுத்தது. அது ஒரு ஹோப் கொடுக்கறதுக்கு தான் பயன்பட்டே தவிர, அந்த ஹோப் இருந்தாதான் மற்றவங்க திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிற பல சூழ்நிலைகள்ல திமுக அதிமுகவுக்கு எதிரான வாக்காளர்கள் இங்க திரண்டு இருக்கிறாங்க. சோ மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் விஜயம் முடிவு பண்ணது. சிம்பிளா ஒரு ஃபேக்டரை வச்சு அடிச்சிடக்கூடாது. ஏன்னா திரைப்படமே இப்ப மொத்தமாக பழைய பாணியில இருந்து மொத்தமா மாறிடுச்சு. இந்த தலைமுறையை பொறுத்து இந்த அரசியலே என்பது திரைத்துறையை உள்வாக்குற இந்த தலைமுறை. இப்போது இந்த புதிய தலைமுறை தேடுகிற அரசியல் என்னவாக இருக்கிறது? ஒருவேளை தத்துவ ரீதியான, கோட்பாடு ரீதியான அரசியல் இனி தேவைப்படாதா? ஏனென்றால் மாற்று அரசியல் என்று சொல்லி 15 ஆண்டுகாலமாக களத்தில் மிக தீவிரமாக இருக்கிற நாம் தமிழர் கட்சியும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் எடுத்து வைக்கிற அரசியல் மக்களுக்கான அரசியல், நிலம், வளம், சூழலில் சார்ந்த அரசியலை மிக தெளிவாக காணொலிகள் போட்டு பேசி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்த நாட்டை, நிலத்தை, வளத்தை எப்படி காக்க வேண்டும் என்று பேசினார். அப்போ இது தத்துவ ரீதியான, கோட்பாட்டு ரீதியான அரசியல் தேவைப்படாமல் திரைப்படத்தின் அடிப்படையிலான அரசியலாக தேவைப்படுகிறது. மாற்று என்பது வேறு. மாற்றுக்கு யாரை கொண்டு வைப்பது? இந்த இடத்துல இருந்து அரசியல் என்னவாக மாறி இருக்கிறது என்ற சீமான் இதுல தனக்கு என்ன பாசிட்டிவ்ங்கிறத பார்க்கணும். அப்கோர்ஸ் சீமான் தான் இந்த சமூக நீதி புரட்சிங்கிற லெவல்ல பண்ணாரு. அந்த சீமான் எடுத்த சமூக நீதி புரட்சி திமுகவும் அதிமுகவும் அதுக்குள்ள இல்லைங்கிற அடிப்படையில அதை சொல்லாத, அதை செய்வாரா மாட்டாருன்னு தெரியாத விஜய் மேல ஹோப் இருந்ததுனால சீமான் உருவாக்கின பிறப்புக்கும் எல்லா உயிரில இருந்து எல்லா பரையர் தேவேந்திர குல வேளாளர் இந்த சமூக நீதி இதுல இருந்து எல்லா தேவேந்திர குல வேளாளர் சீமான் ஓரளவு நல்லாவே நின்னாங்க. எல்லா இதுமே விஜய்க்கு சாதகமா திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாம்ங்கிற அந்த பிரச்சாரம் எல்லாம் மக்கள் மத்திக்குள்ள தெளிவா போயிட்டு, டாஸ்மார்க் வேண்டாம்லாம் விஜய் சொல்லல. பட் விஜய் வந்தா போதையே இருக்காதுன்னு தான் அவங்க கேண்டிடேட்ஸ் பிரச்சாரம் பண்ணாங்க. அதே மக்கள் நம்பினாங்க, வாக்களிச்சாங்க. பட் இதுல சீமானுக்கு என்ன பார்க்கணும்னா, திமுக அதிமுக இதை உடைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டாரு. அதை ஒருத்தர் உடைச்சிட்டாரு. அப்போ அந்த கோட்டை உடைஞ்சாச்சு. இவரு இன்னைக்கு 35 எடுத்திருக்கிறாரு. இது ஒன் டைம் ஓட்டா அல்லது கன்சால்டேட் ஆகக்கூடிய ஓட்டா, இந்த ஓட்டின் தன்மை என்ன, இதெல்லாம் தெரியாது. சோ இவர் உடைச்சதை பயன்பட வச்சு நம்ம பயணிக்க வேண்டிய பாதை கரடு முரடா இருக்கும்போது நமக்கு பிறகு வந்த ஒருத்தர் கூட அந்த பாதையை செப்பனிட்டாரு. அந்த பாதையில சீமான் தெள்ள தெளிவா போகலாம். சீமானை பொறுத்தளவுல திமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, அதிமுகவுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டீங்க, விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்திருக்கீங்க. அந்த வாய்ப்பை அவர் சரியா பயன்படுத்தல. எனக்கு வாய்ப்பு தாங்கிற லெவலுக்குள்ளோட அவர் நிற்கலாம். அவர் 1 விழுக்காடுல இருந்து மேல வந்தவர். பிரெஞ்சு ஃபார் பிரான்ஸ்ங்கிற கட்சி கீழே விழுந்து இன்னைக்கு மேல பிரான்ஸ்ல எல்லா கட்சிகளும் சேர்ந்துதான் நம்பர் 1 கட்சி ஆட்டு பிரெஞ்சு ஃபார் பிரான்ஸ் சொல்லக்கூடிய கட்சி பேரு நான் ஞாபகம் இல்லை. அந்த கட்சி நிற்கும் போது மற்ற எல்லாரும் சேர்ந்துதான் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க. நம்பர் 1 கட்சியாக இருக்கும்போது சீமான் தன் இஷ்யூஸ முன்னெடுத்து நிற்க முடியும். பரந்தூர் மான நிலையமா தொடர்ச்சியா ஓகே, அதை நீங்க பண்ணுங்க. இது குடங்குள அணு நிலையமா பண்ணுங்க. திமுக அதிமுக அங்க வரப்போறது இல்ல.
காவிரியா திமுக அதிமுக வரப்போறது இல்ல, கச்சத்தீவா திமுக அதிமுக வரப்போறது இல்ல. நீங்க தான் அதுல தெளிவா நின்று முல்லை பெரியாரா எல்லா இதுலயுமே வந்து திமுக அதிமுகவும் தவறிழைத்த இஷ்யூஸை மையமா வச்சுதான் விஜய் வந்திருக்கிறார். அந்த விஜய் சிபிஎம் சிபிஐக்காக காங்கிரஸுக்காக அந்த லைனை தான் டோ பண்ணி ஆகணும். காங்கிரஸ் சப்போர்ட்ல சிபிஎம் சிபிஐ சப்போர்ட்ல இருக்கக்கூடிய விஜய் அரசு சீமான் முன்வைக்கக்கூடிய இஷ்யூஸ்க்கு எதிராக தான் செயல்பட்டு ஆகணும் இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட். சோ இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட் சிபிஎம் சிபிஐ கம்பல்சன்லையும் காங்கிரஸ் கம்பல்சன்லையும் இருக்கும்போது காங்கிரஸுக்கு எதிரான இஷ்யூஸை எடுத்து சீமான் வந்து விஜய் வெர்சஸ் சீமான் சீமான் முன்னெடுத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ சீமானுக்கு ஒரு கதவை விஜய் திறந்து விட்டு இருக்காருன்னு இதை பார்க்கணும். விஜய் ஹாஸ் ஓபன் தி கேட் ஃபார் சீமான். அதை பாசிட்டிவா எடுத்து தான் பயக்கணும். திமுக அதிமுக பைப்போலர் உடைஞ்சிட்டு சீமானுக்கு அறிக்கையும் அப்படிதான் இருக்குது. திமுக அதிமுக அரசு வந்திருக்குங்கிறதா பாராட்டி அந்த அறிக்கை விட்டுருக்கிறாரு. இது விஜய்க்கு 35 வந்து டிசிபேட் ஆகுமா கன்சால்டேட் ஆகுமா நமக்கு தெரியாது. டிசிபேட் ஆகுங்கிற நம்பிக்கையில சீமான் பயணிக்கிறது சீமானுக்கு லாபத்துக்கு. உண்மையாக இருதுருவ அரசியலை இந்த திராவிட கட்சிகளின் மோசமான அரசியலை உடைத்தது, பாதையை செப்பனிட்டது சீமான். அப்படிதான் சொல்றேன். நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்கள் பேசியதுலாம் திராவிடத்தின் மீது இத்தகைய பாரம் மொத்தமாக மாறியது. அதை விஜய் அவர்கள் அறுவடை செய்து விட்டார் என்று பார்க்கலாமே சார். எல்லா சீமானோட இது மிகப்பெரிய அளவுல இருக்குது. விஜயகாந்த், ஏசி சண்முகம், பாரிவேந்தர், திருமாவளவன், ராமதாஸ், அரசியலுக்கு வராத ரஜினிகாந்த், கேப்டன் விஜயகாந்த், கமலஹாசன் எல்லாருமே வந்து திமுக அதிமுக எதிரான முன்னெடுப்புகளை செய்தவங்க வந்து எக்கச்சக்க பேர். டாக்டர் கிருஷ்ணசாமி, தற்காலிகமாக நிறைய பேர் அந்த உணர்வு அவங்க சார்பில் ஓட்டர்ஸ் மத்தியில விதைக்கப்படுது. சோ அதுக்கு வந்து ஒரு ஹோப் உள்ள விஜய் வரும்போது விஜய்க்கு அது வாக்காம சோ திஸ் இஸ் ஹோப் அண்ட் பாப்புலாரிட்டி. ஐடியாலஜிக்கல் இல்லைனாலும் விஜய்க்கு ஹோப்பும் பாப்புலாரிட்டி இருக்கு. சோ அந்த பாப்புலாரிட்டிக்காக வந்து ஓட்டுன்னு சொல்லும் போது அந்த ஓட்டு டிசிபேட் ஆகிறதுக்கும் செய்யலாம், கன்சால்டேட் ஆகவும் செய்யலாம். அதோட தன்மை என்ன போது அந்த தன்மை வந்து டிசிபேட் ஆகும். we are the force for real change ன்னு பரந்தூர் நிலை பண்ணாலும் இஷ்யூ பேஸ்டா சீமான் எடுத்து களத்துக்குள்ள ஆடலாம். அப்படி களம் ஆடும்போது அவருக்கு வந்து நிச்சயமா வந்து ஒரு வாக்கு வீதம் வந்து பெரிய அளவுக்கு கூடுறதுக்கும் மக்கள் ஆதரவு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் பாக்குறேன். ஏற்கனவே சீமானை பற்றி நான் சொன்ன எல்லாமே கரெக்ட் தான். ஆனா விஜய்ங்கிற காட்டாற்று வெள்ளம் வந்து அதை அடிச்சுட்டு போயிட்டு. பட் இந்த சூழ்நிலையிலும் 4 விழுக்காடு ஓட்டு சீமான் தாக்கு பிடிச்சது பெரிய விஷயம் தான். அது மிகப்பெரிய விஷயம் தான். அதுக்குள்ள இன்னும் பல ஆய்வுகள் செய்ய வேண்டியது இருக்குது. சீமான் முன்னெடுத்த விஷயம் வந்து மக்களை ரீச் ஆகல. ஒருவேளை சீமான் வந்து இன்னும் கொஞ்சம் கடுமையா போலரைஸ் பண்ணிருப்பாருன்னா அது ஒரு 4ங்கிறது ஒரு 6 வரை கூட வந்திருக்கலாம். சோ அவர் வந்து இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் அவர் எடுத்தாரு. விஜய்க்கு பயன்பட்ட இன்க்ளூசிவ் பொலிட்டிக்ஸ் வந்து சீமானுக்கு பயன்படல. சீமான் யார் யாருக்காக இருக்கிறேன் எதற்காக இருக்கிறேன்னு கன்ஷிராம்பாணியில தான் நின்னாதான் அவருக்கு அது கூடுதல் பலன் கொடுக்கும். கன்ஷிராம்பாணி பொலிட்டிக்ஸை இன்னும் வேகமா சீமான் எடுக்கணுங்கிறதா என்னோட பார்வை. கன்ஷிராம்பாணி பொலிட்டிக்ஸ்ல தான் அவருக்கு இப்ப வாக்கு வந்திருக்குது. அதை வடதமிழகத்துல எடுத்திருப்பாருன்னா கூடுதலான வாக்கு வந்திருக்கும். வடதமிழகத்துல அவரு தேர்தலுக்கு முந்தைய காலகட்டங்கள்ல பெரிய அளவுக்கு சொன்னது அந்த பாலிசியில தான் போனார், நான் மறுக்க வரல. தேர்தல் காலகட்டத்துக்குள்ள அதுக்கு வந்து தேர்தலுக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி கொடுத்த அழுத்தம் தேர்தல் காலத்துல அந்த அழுத்தத்தை கொடுக்கல. அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுகவை தான் உருவாக்க வேண்டும், அதுதான் தீர்வு என்று திரு டிடிவி தினகரன் அவர்களும் சசிகலா அவர்களும் மறுபடியும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். இந்த ஒருங்கிணைந்த அதிமுகவா உருவாவதில் என்னதான் சிக்கல்? ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்கப்பட்டால் இதுல எடப்பாடி அவர்களின் நிலை என்னவாக மாறும்? எடப்பாடி தான் அதிமுக பொதுச் செயலாளர். திரும்ப நான் சொல்றேன், நான் ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட எடப்பாடிக்கு எதிராக, ஐயருங்கிறது ஆடிட்டர் குருமூர்த்திய சத்திரன் குருமூர்த்திய அம்பேத்கர் சொன்ன மாதிரி ஐடென்டிஃபை தி எனிமி 2026 எடப்பாடியை எதிராக வச்சுதான் என்னோட அரசியல் களத்தை இது பண்ணேன். விஜய்க்கு எதிரான கடுமையான விமர்சனங்களை வச்சேன். பட் விஜய் எதிரியா எடப்பாடி எதிரியான்னு சொல்லும்போது நான் டிக்ளேர் பண்ணிருக்கேன். விஜய் செங்கோட்டையன் மூலமா எம்ஜிஆர் ஜெயலலிதா பேரை வச்சு எடப்பாடியை பலகீனப்படுத்தலாங்கிறதுக்கும் நான் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு வெளிச்சத்தையும் ஒரு இதையும் கொடுத்தங்கிறது உண்மை. இப்ப ஒரு சிஎம் ஆயிட்டாருங்கிறதுக்காக என்ன பேச வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னைக்கும் மோடிக்கு வெற்றி கொடுக்கறதுக்கு ராகுல் இன்க்ளூஸ் அலைன்ஸ்ல இருக்கிற அவரே எழுத்து தான் தேர்வு எனக்கு. பட் என்ன பண்ணுங்கிறத வெளிப்படையாகவே சொல்றேன். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக தான் நம்பர் 1 எதிராக வச்சுதான் என்னோட இது பண்ணேன். என்னோட 2 ஜாதி கட்சிங்கிற அந்த பிரச்சாரம் அது விஜய்க்கு பயன்பட்டிருக்கலாம். தென் அவருக்கு எதிரான அண்ணாமலை நீக்கம், அவருக்கு எதிரான விஜயின் அதிரடி, செங்கோட்டையனை வச்சு எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆளாட்டு தன்னை காட்டி அவர் விஜய் பண்ணுனது, தென் விஜய்க்கு அதிரடி அவரோட பாப்புலாரிட்டி, தென் மோடி அவரை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் சொல்லாதது, இப்படி சசிகலா அம்மையாருக்கு பிரச்சாரம்,
அவர் கேண்டிடேட் போட்டு முதுகுளத்துக்கெல்லாம் கேண்டிடேட் எடுத்தது. இதையும் தாண்டி அவருக்கு எதிராக இல்லைனாலும் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் கேண்டிடேட் போட்ட ஒரு சூழல், இப்படி பல இடர்பாடுகளை சந்திச்சு தொடர் தோல்வி நாயகன்னு சொல்லி இவரு 10 தோல்வி பழனிசாமி விஜய் சொல்லி எல்லாம் இருந்த பிறகும் அவர் 27 விழுக்காடு அவர் தலைமைக்கு விழுந்துன்னா இவ்வளவு இடர்பாடுகள், குறிப்பா 2 ஜாதியை தவிர எந்த ஜாதி அவருக்கு போடுறதும் எந்த லாபமும் இல்லைன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். இதெல்லாம் மீறி அவர் 27 வாக்கு விழுக்காடு வாக்கு எடுத்திருக்காருன்னா we have to accept அவர் தலைமைக்கு விழுந்த வாக்கு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. அது சோ அவரை ஜஸ்ட் லைக் தட் நம்ம அதை ட்ரீட் பண்ண முடியாது. எம்பி தொகுதி வைஸ் பார்த்தா 3 கட்சிகள்ல பல எம்பி தொகுதிகள்ல அவர் அணி மேல இருக்குது. தவேக திமுக அணி அவர்னு சொல்லும் போது பல எம்பி தொகுதிகள்ல மேல இருக்குது. கரூர் எம்பி தொகுதிக்குள்ள அவர் தான் மேல இருக்கிறார். சோ அவர் நம்ம குறைச்சி மதிப்பிடுறது சரியா இருக்காது. அதே வேளையில கரூர்ல எம்.ஆர். விஜயபாஸ்கர், வேலுமணி, வேலுமணியும் இவரு செந்தில் பாலாஜி பேசுறதா ரொம்ப அந்த கவுண்டர் அரசியலுக்கு தான் ரொம்ப பயப்படுறாரு. எங்க உயர பறந்தாலும் அந்த கண்ணு இருக்குன்னு சொல்ற மாதிரி அந்த அரசியல் தான் பேசுறாரு. பட் வேலுமணி பவர்ஃபுல் லீடர், தென் சிபி சண்முகம் வெரி பவர்ஃபுல், அன்பழகன், வீரமணி, தென் ஹெல்த் விஜயபாஸ்கர், இப்படி பல லோக்கல் லீடர்ஸ் அவருக்கு எதிராக போறதுல அவருக்கு நஷ்டம் இருக்கத்தான் செய்யுது. ஆனா பேன் தமிழ்நாடு ஃபிகர் யாரு? அவரா மற்றவங்க தான், எடப்பாடி தான். நம்ம எடப்பாடிக்கு எதிராக 24 26 மிகப்பெரிய அளவு டிக்ளேர் பண்ணி களமாடினாலும் ரியாலிட்டியில இதை மீறி கிடைச்ச ஓட்டு எடப்பாடி தலைமை கிடைச்ச ஓட்டு தான். இவங்களால லோக்கல்ல பாதிப்பு இருக்குமே தவிர பேன் தமிழ்நாடு ஏடிஎம்கே லீடர், ரெட்டல் லீடர் எடப்பாடி பழனிசாமி தான். இட் கோஸ் வித்அவுட் சேயிங். நம்ம இத பொய்யா மறுத்து சொன்னா நம்ம ஏமாறணும்னு அர்த்தம். நம்ம அவருக்கு எதிராக கடுமையா களத்துக்குள்ள நின்னோம். உண்மை எல்லா தரப்புகளையும் போய் நம்ம ஏரியாவுக்குள்ள அவரு பலகீனப்படணும்னு சொன்னோம். ஏன் தலவாய் சுந்தரம் பிளஸ் எடப்பாடி மைனஸ் தானே சொன்னோம். எஸ்கி சுப்பியா பிளஸ் எடப்பாடி மைனஸ் தானே சொன்னோம். அது நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம கருத்துக்களை முன் வச்சோம். எது எப்படியோ அவர் வன்னியர் பெல்ட்டுக்குள்ள நல்லா இருக்கிறார், வெள்ளாளக்கொண்ட பெல்ட்டு சுமாரா இருக்கிறார். அவர்கிட்ட ஒரு 20-25 பவர்ஃபுல் ஆட்கள் இருந்தாங்க. அந்த பவர்ஃபுல் ஆட்கள் இன்னைக்கு இவரு வேலுமணி, சிபி சண்முகம் போயிருக்காங்க. அது ஒரு சின்ன பாதிப்பை ஏற்படுத்தும். பட் ஓவரால் தமிழ்நாடு அதிமுக தலைவர்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தாங்கிறத நம்ம மறுத்துட்டு பேசினா நம்ம அறிவு நாணயமற்ற நபரா கருதப்படும். மீண்டும் சொல்றேன், அவருக்கு எதிராக தான் 26 களம்னாலும் கூட விழுந்த ஓட்டு அவருக்குங்கிறது உண்மை. விழுந்த ஓட்டு விஜய்க்கு தான், விழுந்த ஓட்டு சீமானுக்கு தான், விழுந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு தான், விழுந்த ஓட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு தான். 4 தலைவர்களுக்கு விழுந்த ஓட்டு தான், லீடருக்கு விழுந்த ஓட்டு. திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒரு கூட்டணியில் இருக்கிற திருமாவளவன் அவர்கள் RSS பிள்ளை என்று விஜயும் குறிப்பிட்டாரு தேர்தல் பிரச்சாரத்தின் போது. இப்ப கூட்டணியில ஆதரவு கொடுத்திருக்கிறாரு, அது வேறு. ஆனால் மதச்சார்பற்ற கூட்டணி நாங்கள், பாஜக என்பது மதவெறி கட்சி, இந்துத்துவா கட்சி என்று சொல்லுகிற திராவிட முன்னேற்ற கழகம். இப்ப கூட நீங்க குறிப்பிட்டீங்க, திரு உதயநிதி அவர்கள் நானும் என்னுடைய மனைவியும் கிறிஸ்தவர் தான் என்று சொல்கிறார். அவர் ஏற்கனவே திமுகவோட தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எங்கள் கட்சியில் 90 விழுக்காடு இந்துக்கள் தான் என்று சொல்கிறார். இந்த மதச்சார்பின்மை எல்லாம் சொல்லிக் கொண்டு எப்பவுமே இந்த மதம் என்று தேவைப்படும் போது இவர்கள் இந்த அடையாளத்தை எடுப்பதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? சரியானதா? ப்ரொபோஸ் பண்ண கேண்டிடேட்டை பண்ண இந்திரா காந்தி பேர்ல உள்ள நம்பிக்கை துரோகம், நாணயமற்ற செயல், முதுகுல குத்துறது, இதுவே வாடிக்கையாக ரத்தத்துல ஊறி போன காங்கிரஸ் ஸ்டாலினுக்கு பண்ணது மிகப்பெரிய அநீதி. ஸ்டாலினை முதல்வராக சொல்லி 5 பேரை ஜெயித்துக்கிட்டு கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம, லட்சம் இல்லாம, கேவலமா ஒரு செயலை காங்கிரஸ்காரங்க பண்ணிருக்காங்க. பெங்களூர் கூட்டத்துல பாரசைட் காங்கிரஸ் நாம தான் சொன்னோம், ஒட்டுணி காங்கிரஸ் தான் எங்க எதிரி நான் சொல்லுவேன். அதே இதை பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாரசைட் காங்கிரஸ்ங்கிறத சொல்லி அவங்க தன்மையை சொல்லி எப்படி எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 30 ஆண்டுகள்ல காங்கிரஸ் ஆட்சிக்கு முட்டு கொடுத்தது, அதுக்கு கொஞ்சம் கூட ஒரு நன்றி உணர்வு இல்லாம காங்கிரஸ் செயல்பட்டுங்கிறத பாரத பிரதமர் மோடி தெளிவா சொல்லியிருக்கிறாரு. 71 67 திமுகவுக்கு மேல 71 இந்திரா காந்தி ஸ்பிரிட்ல அவங்க கூட இருந்த சி சுப்பிரமணியம், பக்தவச்சலம், மரகத சந்திரசேகர், ஆதி சாமிநாதன், KT கோசல்ராம், ராமையா சாப்லா, பழனி ஆண்டி பிள்ளை, எக்கச்சக்க APC வீரபாகு, ஆதி சாமிநாதன், KT கோசல்ராம் சொல்லிட்டேன் இல்லையா, தென் பொள்ளாச்சி மகாலிங்கம், சி சுப்பிரமணியம், இப்படி பல காங்கிரஸ்காரர்கள் மூலமா ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு 100 காங்கிரஸ்காரா இருந்தாங்கன்னா 90 பேர் காமராஜ் கூட இருந்தாங்கன்னா ஒரு 10 பேர் இந்திரா காந்தி அம்மையார் கூட, இவங்க எல்லாரும் மூலமா போன சூழ்நிலையில WP ராஜாராம், நிறைய பேர், எக்கச்சக்க ராமையா சாப்லார், ஓகே, TTK கிருஷ்ணமாச்சாரி எல்லாம் போன லெவல்ல அந்த திமுகவுக்கு ஒரு 6-7% ஓட்டை அதிகம் கொடுத்து 39 சீட்ல 38 சீட்டு ஜெயித்தாங்க.
77ல எம்ஜிஆர் திண்டுக்கல் எம்ஜிஆர் சேர்த்துக்கிட்டு 4 சீட்டு தவிர ஸ்வீப் பண்ணாங்க. 80ல 2 சீட்டு தவிர கலைஞர் கூட சேர்ந்து ஜெயித்தாங்க. இப்படியே ஜெயித்த காங்கிரஸ் நம்பிக்கை துரோகம் நாணயமற்ற செயல் வந்து இன்னைக்கு கலைஞர் ஸ்டாலினுக்கு செய்தது மக்கள் மத்தியில வெளிப்படையா தெரியுது. அதிமுக காரனே காங்கிரஸ் அடிக்கிறான், எல்லாரும் காங்கிரஸுக்கு இந்த துரோக சிந்தனை அடிக்கிறான். இந்த 29 மக்களவை தேர்தலில் காங்கிரஸ் இதுவரை காங்கிரஸ் வெற்றிங்கிற இது நம்பிக்கை துரோகத்தோட காங்கிரஸ் வந்து முத ஒரு தோல்வியை சந்திக்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அவங்க தான் தாவக தான் நாடாளுமன்றம் சொல்லிட்டாங்க. இருக்கட்டு, அது வந்து காங்கிரஸ் அடி வாங்கும் நாங்க எதிர்பார்க்கிறோம். மக்கள் இந்த மொள்ளமாரித்தனத்தை கேப்மாரித்தனத்தை அடிப்பான இருக்கும். இதுல விஜய் கூட இதுல சொல்றதுக்கு இல்ல. காங்கிரஸ் பண்ணது ஐக்கியத்தனம். அவரு மைனாரிட்டி கவர்மெண்ட் ஒருத்தன் வரான ஏன் எடுக்கத்தான் செய்வார். அது அவரை பிளேம் பண்ணது கொண்டும் இல்ல. நீ ஸ்டாலின் முதல்வர் சொல்லிக்கிட்டு பண்ணது பக்கம் அயோக்கியத்தனம். நான் இன்னும் கூட நான் சொல்லுவேன், நம்பிக்கை துரோகத்துக்கு நம்பிக்கை துரோகம் தான் பதிலடி கொடுத்துன்னு சொன்னேன். அந்த இடத்துல என்னோட குரு போஸ்கோ சார் வந்து ரவாலாடே கொடுத்தாரு நார்மல் டைம்ல. இப்ப கூட சொல்லுவாரு, நீங்க நரகாசுரம் அழிஞ்சதுக்கு இந்துக்கள் கொண்டாடுற மாதிரி நான் கத்தோலிக் கிறிஸ்தவனாலும் நரகாசுரம் அழிஞ்ச மாதிரி நான் கொண்டாடுறேன்னு நம்ம குரு போஸ்கோ சார் வந்து முதலமைச்சர் பாலகிருஷ்ணன் ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர்கிட்ட சொல்லுவார். எனிவே இந்த தன்மையில உள்ள ஒரு கட்சி தான் காங்கிரஸ். இதுவரை தமிழ் மண்ணில தப்பி வந்த காங்கிரஸ் இந்த முறை அடி வாங்கும். அதற்கான வேலைகள் எல்லாமே நடக்குது. 29 பார்லிமெண்ட் துரோக காங்கிரஸ், கால்மாரி காங்கிரஸ், பட்டி மாதிரி அங்கங்க அலையக்கூடிய காங்கிரஸுக்கு பெரிய அடி. அதான் இவர் இப்ப வந்து அதேதான் திமுக இது போல மதத்தை தேவையான இடத்துல கையில இருக்குது. RSS குழந்தை என்று சொன்ன திருமாவளவன் போய் சேர்ந்தது அது நீங்க சொன்ன மாதிரி தேவைக்கு ஏற்ப. ஆனால் ஏன் ஒவ்வொரு முறையும் அவர்கள் மதவாதிகள் என்று சொல்லுகிற இவர்கள் சனாதனத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சட்டமன்றத்தில் பேசின உதயநிதி அவர்கள், என் மனைவியும் கிறிஸ்தவ தான், உதயநிதியும் விஜயும் மைனாரிட்டி ஓட்ஸுக்கு சண்டை போடுறாங்க. சனாதானம் சொல்றது மைனாரிட்டி கிறிஸ்டின் முஸ்லிம் ஓட்டுக்காக தான் சண்டை போடுறாங்க. காங்கிரஸ் முதல்ல குத்தினாலும் காங்கிரஸ் இல்லாமலே சிபிஎம் சிபிஐ முஸ்லீம் லீக் திருமாவளவன் வச்சு மைனாரிட்டி ஓட்ஸ் நம்மகிட்ட இருக்கும்னு உதயநிதி ஸ்டாலின் நம்புறாரு. இதுதான் இன்னைக்கு உள்ள கதையா போயிட்டு இருக்குது. பட் இவங்க எல்லாருமே மோடிக்கு ஒரு இதை 2029 ஏற்படுத்திட்டாங்கன்னு நான் கருதுறேன். அது 2029 தான் அதை முடிவு பண்ணும். அதுக்கு வந்து நாட்கள் இருக்குது. இப்போ உள்ள காலம் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் ஓட்டுக்காக விஜய்க்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் சண்டை நடக்குது. அதுல மைனாரிட்டி கவர்மெண்ட்ங்கிறத விஜய் வந்து உதயநிதி ஸ்டாலின் ஓங்கி அடிக்கிறார். தமிழக வெற்றி கழகத்தோட அரசுக்கு உயர்நீதிமன்றம் இன்னொரு கொட்டு கொடுத்திருக்கிறது. எக்ஸ் தளத்தில் அரசியல் ரீதியாக பதிவுகள் கணக்குகள் முடக்கப்பட்டது. அது பண்ணக்கூடாது, அந்த கணக்குகளை விடுவிக்க வேண்டும். 18 கணக்குகள் உடனடியாக விடுவிக்க என்று உயர்நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. கருத்துரிமை எங்களை முடக்குகிறார்கள், எங்களுக்கு அனுமதி தர மறுக்கிறார்களா என்றெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் எக்ஸ் தளத்துல அரசியல் ரீதியாக விமர்சனம் செய்வர்களை ஏன் முடக்குகிறார்கள்? இந்த போக்கு புதிய கட்சிக்கும் இப்படியான ஒரு பார்வை இருப்பது சரியானதா? அதை தனக்கு ஒரு நீதி மற்றவருக்கு நீதி என்ற பார்வையில தான் இருக்கும். அதுதான் மேற்கு வங்கத்தில் பாரதிய ஜனதா அடைந்த வெற்றி உண்மையாகவே முழுமையான வெற்றி தானா, சரியான வெற்றி தானா, அதை எப்படி பாக்குறீங்க? மிகப்பெரிய வெற்றி. ஆமா, மம்தா பானர்ஜி சொல்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் கடுமையாக இருக்கிறது. தேர்தல் ஆணையம் வந்து வில்லன் போல செயல்பட்டதெல்லாம் சொன்னாங்க. கல்வி முறை இப்படிதான் செயல்பட்டு ஜெயித்தாங்க இல்லையா? அது அடிக்கடிக்கு அப்படியே நகருங்கிற மாதிரி இந்த முறை அவங்க தோல்வி எடுத்திருக்காங்க. சரி, மிக்க மகிழ்ச்சி. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.